Hi friends, welcome to vlog with Mahi home. இன்னைக்கு கழிஞ்ச வாரம் எடுத்த ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும். வழக்கம் போல் காலையில் எந்திரிச்ச உடனே வெளியில் உள்ள சத்தங்கள், குருவி சத்தங்கள் எல்லாம் கேட்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அன்னைக்குள்ள நாள் நல்ல நாளாக இருக்கும்னு உள்ளது என்னோட நம்பிக்கை. நான் அதனால் மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்சதும் பல் தேய்ச்சிட்டு வெளியிலெல்லாம் ஒன்று போய் பார்க்குறது வழக்கம். முந்தின நாள் நைட்டே நான் இட்லிக்கு அரைக்கிறதுக்காக உளுந்து அரிசியெல்லாம் ஊற போட்டிருந்தேன். காலையில் எந்திரிச்சதும் அடுப்பில் தான் சமைக்கிறது. சோறுக்கான வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்டர்லாம் மாவு போட்டுட்டு உளுந்து அரைக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அரிசி எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைஞ்ச உடனே வாரிட்டேன். இதுதான் எனக்கு காலையில் நடந்த வேலை. முந்தின நாளே நான் பிளான் பண்ணிட்டேன், எனக்கு வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால் நான் முந்தின நாளே எல்லாம் பிளான் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எப்போவுமே அப்படி தான், எல்லா நாளும் இதே மாதிரி இருக்காது. ஆனால் முந்தின நாள் எனக்கு வெளியில் போகணும் அடுத்த நாள்னால் முந்தின நாளே பிளான் பண்ணிப்பேன். அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா சிம்பிளான லஞ்சாக இருக்கும். ரெண்டுமே இதாக இருந்தாச்சுன்னா நமக்கு அன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் காலையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் சேமியா உப்புமா தான் பண்ணிட்டேன். அதுக்காக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை காஞ்ச வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டேன். 1.5 கப் தண்ணி எடுத்துட்டேன். அது கூட தேங்காய் துருவல் போட்டு தண்ணி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை நம்ம போட்டுக்கணும். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் to 5 நிமிஷம் நம்ம வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தாச்சுன்னா சுவையான சேமியா உப்புமா ரெடி. பார்த்திங்களா, இந்த மாதிரி. இன்றைக்கி நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னா, பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலை, அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு கொண்டு விடுற மாதிரி இருக்கும். ஸ்கூல்லையும் பெர்மிஷன் கேட்டுட்டேன். அதனால தான் நான் இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்காக பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு விசில் விட போகிறேன். இந்த நேரத்தில் கிச்சனில் வந்த பாத்திரங்கள் தான் இது வந்து முந்தின நாள் உள்ள மிச்சம் மீதி வேஸ்டெல்லாம் கோழிக்காக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புடலங்காயும் பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி தான் நான் பண்ணிக்க போகிறேன். புடலங்காயெல்லாம் நமக்கு ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் இல்லை, அதனால் நான் முந்தின நாள் கட் பண்ணி வைக்கல. நான் மேக்ஸிமம் ஈஸியாக கட் பண்ணிக்கிறதெல்லாம் அன்றைக்கி காலையில் தான் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக தானே இருந்துச்சு. அதனால் மத்தியானம் உள்ள லஞ்சு ஈஸியாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புடலங்காயெல்லாம் கட் பண்ணி வைக்கல. அந்த நேரம் தான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். புடலங்காயும் பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி தான் நான் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரம் நமக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு இது குக் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம நினச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். முந்தின நாளே நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சாச்சு, கறிவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புடலங்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டேன். பருப்புங்க பாருங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணி போட்டுக்க போகிறேன். கடலைப்பருப்பு போட்டால் தனியாக வேக வைக்கணும். அதே இது பருப்பு போட்டால் புடலங்காவும் பருப்பும் ஒரே டைமில் வெந்துடும், நமக்கு எடுத்து கடிக்கிறது கணக்காக இருக்கும். அதுக்காக தான் நான் பருப்பு போட்டு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு தேங்காய் துருவல் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக விட வேண்டியது தான். இந்த நேரத்தில் தானே நான் பாசிப்பருப்பு குழம்புக்காக நான் தேங்காய், பூண்டு, ஜீரகம், மிளகுத்தூள் 2வது தான் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இவ்வளோ அரைச்செடுக்கிற நேரத்தில் இப்படி தான் வெந்திருக்கு. இனியும் கொஞ்சம் கூட வேகணும். நான் மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அப்படியே குக்கரில் பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த அரைப்பு மசாலாவை விட்டு கொதிக்க வச்சுட்டு இனி அதையும் தாளித்து விட்டுற வேண்டியதான். லஞ்சும் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு. எனக்கு வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு போனதுனால தான் சிம்பிளாக பண்ணிவிட்டேன். அது கூடவே ஒரு ஆம்லெட்டு போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் பிள்ளைங்களுக்கு ஆம்லெட் இல்லைன்னா மீன் கண்டிப்பாக கொடுத்து விடுவேன், ப்ரோட்டீன் வேணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்து தான் நான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டேன். ஸ்கூலில் ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டிருந்தேன் 1 ஹவர். நேரமே அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால போயிட்டு உடனே டாக்டரை பார்த்துட்டு வர்றது மாதிரி இருக்கும்.
வந்து தான் மறுபடியும் பிள்ளைங்களுக்கு தலை வாரணும் இல்லையா, ஸ்கூலுக்கு ரெட்டை சடை போடணும் இல்லையா, அதுவும் பண்ணிவிட்டு ஸ்கூலில் மறுபடியும் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டு ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் வேலைகளை பார்த்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ கிச்சன் க்ளீனிங் வேலைகளும் முடிஞ்சுது. இதெல்லாம் ரெகுலர் வேலைகள் தான் என்னுடையது. கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணோன்னா வீடு எப்போவும் நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்கிறதுன்றதை விடவும் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வீட்டில் வேலைகள் பண்ணுறதுக்கு எல்லா நாளும் இதே மாதிரி அமைஞ்சிடாது. நம்ம ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வேலைகள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நான் எப்போவுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு எப்படியுமே அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொன்னால் அந்த டைமில் தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிறது, சாப்பிடுது, அந்த மாதிரியெல்லாம் அந்த 1 மணி நேரம் அரை மணி நேரத்தில் நான் செய்வேன். வெளியில் போக வேண்டியிருந்தால் அரை மணி நேரம் தான் மறுபடியும் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா 1 மணி நேரம் வரைக்கும் நான் இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் டெய்லியுமே பேசிட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு நான் போகிறது. நமக்கு மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் வேலைகள் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏதாவது ஒரு 5 நிமிஷம் க்ளீனிங் வேலைகள் நினச்சிப்பேன். ஒரு நாள் ஒரு செல்ஃபு க்ளீன் பண்ணிட்டேன்னா இன்னொரு நாள் நமக்கு கதவுகள் எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி, ஒரு நாள் ஜன்னல் க்ளீன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி தான் நான் நினச்சிக்கிறது. இது ஆல்ரெடி நம்ம க்ளீனிங் பண்ணதான், நியூ இயர் டைமில் க்ளீன் பண்ணது தான். ஆனாலும் ஒரு வாட்டி இப்படி க்ளீன் பண்ணிப்போம்னு நினச்சிட்டு தான் க்ளீன் பண்ணேன். இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்காது. டெய்லி கொஞ்சம் நேரம் எனக்கு க்ளீனிங் வேலைகளுக்கு வேணும், எக்ஸ்ட்ரா க்ளீனிங் வேலை அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டாலே கண்டிப்பாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். எனக்கு க்ளீனாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஆனாலும் ஒரு வாட்டி எல்லா செல்ஃப்லேயும் ஒரு நாள் ஒரு செல்ஃபு தான் நான் எடுப்பேன், அந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். ஒரு நாள் கதவு, இல்லைன்னா ஒரு நாள் சோஃபா, அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வேலைகள் நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கிச்சனும் க்ளீனாக இருக்கும். நம்ம எப்போவும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சன் கபோர்டெல்லாம் மொத்தத்தில் நம்ம வாரி போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னுள்ளது கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் கிச்சன் கபோர்டுன்னு க்ளீன் பண்ணோன்னா ஒரு நாள் செல்ஃபு க்ளீன் பண்ணலாம், ஒரு நாள் கவுண்டர் டாப் மொத்தத்தில் க்ளீன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லையா கிச்சன் க்ளீனிங் வேலைகள் இல்லைன்னா மற்றபடி வீடு ஃபுல்லாகவே மொத்தமாக எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வேலை பண்ணலாம், இன்றைக்கி துணி ஆர்கனைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு கிச்சன் வேலைகள் க்ளீனிங் வேலைகள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அதில் என்னாச்சுன்னா பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டு பார்ப்போம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பிக்சரையும் ரசித்து பார்ப்பேன். ரசித்து பார்த்துட்டே தான் நான் ஒவ்வொரு வேலைகளும் பண்ணுறது உண்டு. எது கிடைக்குமோ அதில் கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. நல்ல சாரீஸ், நகைகள் எல்லாம் விளம்பரம் வரும் இல்லையா, அதையெல்லாம் அப்படியே நான் பார்ப்பேன். எனக்கு நகைகள், சாரீஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் பார்க்கும்போது கூட ஆன்லைனில் வரக்கூடிய புதிய மாடல் நகைகள், புதிய மாடல் சாரீஸ் இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட அந்த மாதிரி நான் ஆன்லைனில் பார்க்குறது உண்டு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசாக என்ன வருதுன்னு நோட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அதை போய் நம்ம கடையில் எல்லாம் முன்னாடி போய் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இதே மாதிரி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ஹேபிட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இது சுத்தமாக தானே இருக்குது, அதனால் மேலோட்டமாக ஒன்று ஈரமான துணியை வச்சே தொடச்சி எடுத்துட்டு அது மாதிரி உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சம்டைம் நமக்கு என்ன வச்சோன்னு ஓரமை இருக்காது, ஞாபகம் இருக்காது இல்லையா, அதனால் அதை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையானதை எடுத்துகிட்டு வேண்டாதது நமக்கு மாற்றிடலாம். அடிக்கடி நம்ம இது பண்ணும்போது க்ளீன் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணிக்கிறது. கிச்சனில் சம்டைம் நம்ம வறுத்து பொடி எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். கொஞ்சமாக இருந்தாச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது ஞாபகத்துலேயும் இருக்கும், இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஈஸியாகவே க்ளீனிங் வேலைகள் முடிஞ்சாச்சு. எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாம் தனியாக ஒன்று பண்ணி வைக்கணும்.
அப்போ அடுத்த தடவை நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு திங்ஸும் தீர்ந்துட்டுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அடுத்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது இன்னொரு திங்ஸ் தீரும்போது ஒரே டப்பாயில் எப்போவுமே எல்லா திங்ஸும் நான் வச்சுருக்க மாட்டேன். இதை காலி ஆகிடுச்சுன்னா இதை அப்படியே க்ளீன் பண்ண போட்டுட்டு நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டப்பாக்களில் திரும்ப போட்டுப்பேன். அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிறது. எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். பாருங்கள், ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிஞ்ச 1/2 மணி நேரத்தில் திரும்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது இப்படி தான் இருக்குது. நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ நீட்டாகவும் இருக்குது. எனக்கு மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே பெண்களுக்கு கிச்சன் நீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.